தான் அறிவிப்பாரு. அதுக்கு ஃபேமஸான ஆள் இவரு, உள்ளதை பேசி பழக்கம் இல்லாதவரு. அப்ப கட்டுக்கதைகளைத்தான் அறிவிப்பார் என்று அறிஞர்களால் யோகபித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி ஒரு ஆள் தான் இதை சொல்கிறார். எது சொல்றாரு? இந்த சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் தப்பாச்சு. எத்தனை வகை தப்பு நீங்க வழங்கணும். பல தப்புகள் இதில் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கட்டுக்கதை என்பதற்கு சான்றாங்க. அடுத்து நீங்க வழங்கணுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைக்கிறான். மனித குலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தூதர் அனுப்புறோம். அந்தந்த காலகட்டத்துக்கு தான் அவங்க தூதரா இருப்பாங்க. காலமெல்லாம் தூதரா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நல்லா அனுப்பி இருக்கிறான். ஈசா நபி காலத்தில் ஈசா நபி தான் தூதரா இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தூதரா இருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் எல்லாரையும் தன்னுடைய தூதர் என்று அனுப்பக்கூடிய நேரத்தில் அது ஏன் உம்மத்து இல்லாத ஒரு நேரத்தில் முகமது ரசூலுல்லாஹ் நாங்க போய் எழுதணும்? முகமது எப்படி ரசூலுல்லாவோ அது மாதிரி தான் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான், இஸ்மாயில் ரசூலுல்லாஹ் தான், ஈசாவும் ரசூலுல்லாஹ் தான், மூசாவும் ரசூலுல்லாஹ் தான், நூஹு ரசூலுல்லாஹ் தான். அப்ப சொர்க்கத்தில் எழுதி வச்சிருக்கான அரசுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதிட்டு முகமது ரசூலுல்லாஹ்னு சேர்த்து எழுதி வச்சிருக்கானா. அப்ப முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது யாருக்கு முகமது ரசூலுல்லாஹ்? உலக மக்கள் எத்தனை பேர் இருக்குமா? இல்லையே. இந்த 14 நூற்றாண்டு அவங்க முகமது ரசூலுல்லாஹ். 14 நூற்றாண்டு முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரைக்கும் லட்சம் ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தார்களே, அவங்களுக்குலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா? மெசேஜ் கொண்டு வந்தாங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ் அனுப்பிய எத்தனையோ தூதர்கள்ல அவங்க ஒரு தூதர். ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கோம். தில்க ரசூல் ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின், தூதர்களை ஒருத்தரை விட ஒருத்தரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபிங்கிற தகுதியை கொடுத்தான், உலக நபிங்கிற தகுதியை கொடுத்தான். எப்ப இருந்து உலக நபி அமலாவது? அவங்க அனுப்பப்பட்டதுல இருந்துதான். அதுக்கு முந்தி அவரே ரசூல் தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார அந்த நேரத்தில் எழுதுற வாசகமா இருந்தால் எப்படி எழுதுன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் தான் ரசூலுல்லாஹ். அப்போதைக்கு ரசூல் யாரு? அவர் தான் ரசூலா இருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே, அது அல்லாஹ், அது ஓகே எழுதப்பட்டு இருந்தால் அப்படி கூட இருக்கலாம். இரண்டாவது எழுதுவதாக இருந்தால் ஆதம் தான் அப்போதைக்கு ரசூலுல்லாஹ். ஆதம் மௌத்தாவோட பிறகு அடுத்த ரசூலை யார் அனுப்புனானோ அவர் ரசூலுல்லாஹா இருப்பார். அடுத்து வந்தவர் அடுத்த ரசூலா இருப்பார். அப்படித்தான் இருக்கணுமே தவிர முகமது ரசூலுல்லாஹ்னு போய் எழுதுறது என்ன ரீசன்? என்ன அதுக்கு என்ன தேவை? ஒரு அவசியம் இல்லை. அந்த வகையில சிந்தித்து பார்த்தாலும் இது ஒரு கட்டுக்கதை, இது பொய்ங்கிறது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னொன்னு அல்லாஹ் என்ன பண்ணான்னா, ரசூலுல்லாஹ்வை கடைசி நபி ஆக்குனா கூட முதல்ல படைச்சது நூரே முகமதை படைச்சிட்டானா அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் எதை படைச்சிட்டானா? நூரே முகமது. நூரே முகமதுனா முகமதின் ஒளி, நூறுனா ஒளி. நூரே முகமதுனா முகமதுடைய ஒளியை படைத்தான். உலகத்தில் அல்ல ஃபர்ஸ்ட் எதை படைச்சானா? அந்த முகமதுடைய ஒளி என்ற ஒரு பொருளை படைத்து அந்த ஒளியிலிருந்து ஆதமை எல்லாம் படைக்கிறானா. ஆனா அல்லாஹ் சொல்றான் மனுஷனை மண்ணில இருந்து படைச்சேங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மனித குலம் அத்தனை பேரை படைச்சிருக்காங்கிறான். மின் தீனின் லாஜிமுங்கிறான். அப்ப அந்த சத்தம் வரக்கூடிய சுட்ட களிமண்ல இருந்து உங்களை எல்லாம் படைச்சிருக்க நல்லா சொல்லி காட்டுறான். துராபுங்கிறான், மண்ணில இருந்து படைச்சேங்கிறான், மணல்ல இருந்து படைச்சேங்கிறான், களிமண்ல இருந்து படைச்சேங்கிறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் முதல்ல நூரே முகமது படைச்சான். அந்த நூரே முகமதுல இருந்து என்ன பண்றான்? ஒவ்வொரு பொருளையா படைச்சாங்கிற மாதிரி சொல்லி கொண்டு அதனால இவங்க தான் முந்தினால தோற்றத்தில் பிந்தி இருந்தா கூட ஆதமுக்குள்ள அத்தா இவங்க தானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டா ஆதமுக்கு அவர் தான் தந்தை. ஒரு வகையில எப்படி தந்தை? அவருடைய ஒளியை படைச்சிட்டு தான் அதுல இருந்து இவர் படைக்கப்படுறாரு. இப்படி எல்லாம் கூட கட்டுக்கதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி படைக்கல. நூரே முகமதுன்னு ஒரு வார்த்தை கூட குர்ஆன்ல கிடையாது. முகமதுடைய ஒளியை முதல்ல படைச்சேன் ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லயும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை படைச்சேன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆதம் களிமண்ணா இருந்தாரு, அப்ப நான் நபி ஆயிட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். குந்து நபியன் ஆதம பைனல் மாயி ஒத்தீன். ஆதம் மண்ணுக்கும் களிமண்ணுக்கு இடையில பிரட்டி வச்சுட்டு இருந்தான் அல்லாஹ், அப்பவே நான் நபி ஆயிட்டேன்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, ஆதமுடைய புள்ளை என்று சொன்னால் கௌரவம் குறைவான். ஆதமுக்கு ஒரு அத்தாண்டா கௌரவம் கூடவான். கடைசி நபிங்கும் போது ரொம்ப கீழே வந்துடுறாங்கல்ல, அது தலைப்பிள்ளையா ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுதுல. ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடைசி நபிங்கிறத ஒத்துக்குருவாங்க. அது இந்த உலகத்தில் வருவதற்கு கடைசி நபி. ஆனால் தோற்றத்தில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இவர் தான் ஃபர்ஸ்டும் இவர் தான், லாஸ்டும் இவர் தான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்பவே நபியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் என்ன படைச்சான்னு கேட்டா, வானத்தையும் பூமியும் அல்லாஹ் படைச்சான் 6 நாள்ல. அந்த நேரத்தில் அவனுடைய அரிசி தண்ணீரின் மீது இருந்தது. முதல்ல அல்லாஹ் தண்ணியை படைச்சேங்கிறான். தண்ணிக்கு அப்புறம் வான பூமிகளை படைச்சேங்கிறான். அப்ப இந்த மாதிரி தான் நல்லா படைச்சிருக்கான்னு சொல்லி
குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புகாரியில கூட 2953வது வசனத்துல கூட அல்லாஹ் வந்து முதல்ல தண்ணி இருந்தது, அதுக்கப்புறம் வானம் பூமியை படைச்சான், அதுக்கப்புறம் வந்து இந்த இடிப்பலகையில எழுத வேண்டியெல்லாம் எழுதுனா அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருதே தவிர எந்த ஒரு ஹதீஸ்லையும் ஒளியை படைத்தான், பிரகாசத்தை படைத்தான், அதிலிருந்து எல்லாத்தையும் படைத்தான் என்று சொல்லப்படவே இல்லை. சரி, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபியா இருந்தாங்கன்னு சொன்னான். அதாவது பிறக்கிறதுக்கு முந்தைய மொத்தம் ஆதமுக்கு முந்தைய அவங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையா இருக்குமானால் நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு வரும். எப்படி வரும்? 42வது சூறாவுல 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முகமதே உனக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு கூட உனக்கு தெரியாதுங்க. அல்லாஹ் எதுக்கு முன்னாடி? இப்ப உன்னை நபி ஆக்குறேனே, இப்ப இந்த தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு என்ன தெரியாது? வேதம் தான் என்னன்னு தெரியாது, ஈமான் தான் கூட என்னன்னு தெரியாது. எப்படி சொல்றான்? மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் உன்னை வந்து நினைஞ்சிருக்கிறோம், நம்ம வஹி அறிவித்திருக்கிறோம். 42 52 சொல்றான். அதே மாதிரி வந்து ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றார், ஜிப்ரீல் வர்றார், வந்து அந்த 5 வசனத்தையும் ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டணும்னு படப்பு தாங்க முடியல. ஏன் படபடப்பு? நபியா ஆக்கப்பட்ட பிறகு கூட தாம் நபியாக ஆயிட்டோன்னு உங்களுக்கு தெரியல, சந்தேகப்படுறாங்க. ஜமீல் நீ போத்துங்கிறாங்க, எனக்கு என்னமோ ஏற்பட்டுருச்சுன்னு பயப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களே சொல்றாங்க, புகாரில 4வது ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, லக்கத ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு என்னமோ ஏற்பட்டு விட்டதுன்னு நான் பயப்படுறேன். மனைவிட்டு வந்து சொல்றாங்க, ஜிப்ரீல பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரா நியமிக்கப்பட்ட பிறகு கூட நம்ம தூதர் ஆயிட்டோங்கிறது உடனடியா தெரியல, பயந்து நடுங்குறாங்க. ஆயிஷா நாயகா ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க யாருக்கு எந்த கஷ்டம் பண்றத, யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, உதவி செய்றீங்க, அடுத்த ஒரு சுமையை சுமத்துக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே வர்க்காண்டு ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போய், அவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாரு, ஹதீஜாவுக்கு சொந்தக்காரராக இருந்தாரு, அவற்றை கூட்டிக் கொண்டு விட்டு அவர் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, இது ஏதோ உங்களுக்கு முக்கியமான செய்தி வந்திருக்குது, மூசாவிடத்துல வந்தார ஒருத்தர், அந்த தூதர் தான் உங்களிடத்துல வந்திருக்கிறார், நீங்க ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களை வந்து ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான். உடனே என்னை வெளியேற்றுவாங்களா? இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஆதமுக்கு முந்தையே நபி அவங்க இருந்திருப்பார்களே, ஆனால் வேதம் ஜிப்ரீல் வரும்போது வாங்க உங்களுக்கு தான் எதிர்பார்த்துன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆதமுக்கு முந்தைய நபியா இருந்தா அந்த ஜிப்ரீல் வருவார்ல, என்ன பண்ணிருக்கேன் சமாபலைக்கு வாங்க, எவ்வளவு லேட்டு, எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆட்டி விளவெடுத்து போய் என்ன விளங்குது? அதுக்கு முந்தைய நபியாவெல்லாம் இருக்கல. உனக்கு வேதண்டா என்னன்னு தெரியாது, ஈமான்டா என்னன்னு தெரியாது நல்லா சொல்லுவானா? அப்படி எல்லாம் இந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 40வது வயசுல நபி ஆக்கப்படுறாங்களே, அப்பத்தான் நபியாக ஆகுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் நபியா உலகத்தில் இருக்கவும் இல்லை, அதுக்கு முந்தைய நான் நபியா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் கிடையாது. நீங்க எல்லாம் வல்லுஹா லைல் ஓதுறீங்க, சின்ன சூறா தான், அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்? வஜதக லாலன், வழி அறியாதவராக நீ இருந்தாய், ஃபஹதா, உனக்கு வழிகாட்டினான். ஒரு வழியும் தெரியாம நீ இருந்தாய், வறுமையில் இருந்தாய், உன்னை பணக்காரனாக்கினான். வஜதக ஆயிலன் ஃபஹதா, நீ வறுமையில இருந்தாய், உன்னை செல்வந்தனாக நான் ஆக்கியிருக்கிறேன். நீ வழி அறியாமல் இருந்தாய், உனக்கு நேர்வழியை ஃபஹதா, நேர்வழி காட்டின என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் வல்லுஹா வல்லைல் என்று ஆரம்பிக்கிற சூராவுடைய கடைசியில் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன நமக்கு விளங்குது என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறக்கிறாங்களோ அப்பதான் பிறக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய ஒரே தோற்றம். அதுக்கு முந்தி ஒரு பிறப்பு இருந்துச்சு, முந்தி ஒரு வடிவம் இருந்துச்சு, ஒளி வடிவிலான உருவம் இருந்துச்சு, ஆழமா அது வேற ஒரு உலகத்தில் முந்தி இருந்தாங்க. அது எல்லாம் கட்டுக்கதை, சும்மா சிறப்பு சேர்க்கிறோம் என்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு எவ்வளவு இருக்குது, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஆராய்ச்சி, அவங்களுடைய அற்புதமான சொல்லாற்றல், இப்படி எவ்வளவோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கிறது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு கட்டுக்கதைகள் மூலமாக என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறப்பு சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள். இது ஒரு கதை. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான கதைகள் நிறைய இருக்கிறது. அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.